உடம்புங்கிறத நம்ம தனியா ஒரு விஷயத்தை எடுத்துக்க மாட்டோம். உடம்பும் ஆன்மாவும் சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா ஒரு முழுமை பெறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப உடம்புல வர பிரச்சனைகளை மட்டுமே நம்ம ஒரு நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. முக்கியமானது உள்ள உயிர் தான், அதாவது ஆன்மான்னு நம்ம சொல்லக்கூடியது. உயிர்களுக்கு எப்படி உருவம் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மனசுக்கு உருவம் இல்லை. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா உடம்பும் அதாவது உலகம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் இயக்கப்படுது அப்படிங்கிற கொள்கை தான் பொதுவா. பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா மனசுங்கிறது ஆகாய பூதத்தோட ஒப்பிடுவாங்க. ஆகாயம் எந்த அளவுல பறந்து விரிஞ்சு இருக்கோ அதே அளவுல மனசால எவ்வளவு நீளம் வேணாலும் உங்களால பாய முடியும். இங்க இருந்து நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு கூட யோசிக்க முடியும், இங்க இப்படிதான் இருக்கும். ஸோ கற்பனை உலகங்கிறது பெரியசு. ஸோ அதுக்கு பார்டருங்கிறது கிடையாது. ஸோ அதை ஆகாய பூதத்தோட ஒப்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உடம்பு, நான் சொன்ன மாதிரி உடம்பும் முக்கியம், மனசும் முக்கியம். மனசு பிரச்சனை மிக மிக முக்கியமா நம்ம தீர்க்கக்கூடிய இது. ஏன் இதை நம்ம முக்கியமா எடுத்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப உடம்பு அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 80% பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் மனசு தைரியமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே இது நீங்க பாத்தீங்கன்னா மனதளவுல பிரச்சனை ஒரு 10% பிரச்சனை, ஒரு மனசுல டிப்ரெஷனோ ஏதோ சம் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அப்படின்னா உடம்புல பிரச்சனையே இல்லைனாலும் அவங்க தனக்கு பிரச்சனையா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. சோ இதுல எதை முக்கியமா தீர்க்கணும்? நம்ம உடம்புங்கிற பிரச்சனையை தாண்டி மனசுதான் முதல்ல நம்ம சரி பண்ணணும். முன்ன நம்ம அம்மா அப்பா காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்பயுமே நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனால சொல்றேன், ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும், நடக்க முடியாது, இல்ல இப்ப உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தைரியம் இருக்கும் மனசுல. இல்லப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு பாத்துக்கப்பா அப்படின்பாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு விஷயம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல தேடுறோம், ஒருவேளை எனக்கு தான் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பயம், அவேர்னஸா இருக்குங்கிற பேர்ல அவேர்னஸ்ல இருக்குங்கிற பேர்ல ஒரு பயத்துலதான் நீங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சோ இந்த ஜென்ரேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா முக்கியமா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். கால மாறுபாடுகள் இதுல முக்கியமான பங்குல இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் எல்லாமே இயங்கும் அப்படின்னு. உடம்புல பித்தா அப்படிங்கிற பூதம், அதாவது தீக்குற்றம் அதிகமாகுது அப்படின்னா மனசுல உளப்பிரழ்வு அப்படிங்கிறது வரும். தீக்குற்றம் மட்டும் இல்ல, 2-3 காரங்கள்ல வரும். மெயினா தீக்குற்றம் நம்ம சொல்லுவோம். இது நார்மலா பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அடமண்டா இல்ல ஒரு வர வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாமே. அவனுக்கு என்னப்பா பித்து பிடிச்சவன், பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க. சோ பைத்தியத்தை பித்து பிடிச்சவன் அப்படிங்கறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு மனசுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவனை பித்தாவோட கம்பேர் பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமா தூங்குறது கிடையாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு உயிருங்கிறது இரவு, அதாவது இருட்டின நேரத்துல நம்ம ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடணும். வெளிச்சம் வர நேரத்துல சீக்கிரமா நினைச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் இயற்கையோட விதி. இது எல்லா உயிர்களுக்கும் வரும். ஓரறிவு உள்ள நம்ம சொல்லக்கூடிய அந்த மரங்கள் முதற்கொண்டு எல்லாமே இதை தான் பண்ணும். ஈவினிங் ஆனா சுதந்திரம், காலைல ஆனா ஃப்ரெஷ் ஆயிடும். அதே மாதிரிதான் மனிதர்களும் இருக்கணும். இதை அந்த காலத்துல கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. 7 மணி 8 மணிக்கெல்லாம் டக்குன்னு இருட்டாயிடும், ஃபுல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. விடிய காலைல அதே மாதிரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க ரொட்டீன் வேலையை பார்க்க போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கே மணி ஒரு சில 2 மணி ஆயிடுது, இல்ல விழிஞ்சிடுது. அப்படிங்கும் போது என்னது, அப்படியே டோட்டலா நம்ம சேஞ்சஸ் ஆகும் போது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய தீக்குற்றம் அதிகமாகுது. சோ எப்பயுமே முன்னோர்கள் நம்ம சாதாரணமா வச்சிட மாட்டாங்க. எதுவுமே நம்ம திரும்ப ஜென்ரேஷன் மாறும்போது யாரும் அழிஞ்சிடக்கூடாது. நம்ம தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ஆயுத பூஜைங்கிறது அந்த ஓலைச்சுவடிகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். முன்னோர் பக்கம் புத்தகங்கள் கரையான் பிடிச்சிடக்கூடாது, அடுத்து கார்த்திகை மாசம் அதெல்லாம் வரும்போது அப்படிங்கிறனாலதான் எடுத்து நீட்டா சுத்தம் பண்றதுக்காக அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் தீபாவளி பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை இன்னுமே கிராமத்துல ஃபாலோ பண்றாங்க. ஏன் அதை குறிப்பிட்ட நாள் அந்த அன்னைக்கு அதை வலியுறுத்துறாங்க அப்படின்னா வெறுமனே சொல்லிடுறாங்க. அது எல்லாருமே சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க சனி பகவானுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை சொல்றாங்க. சனி நீர் ஆடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட உண்டு. அப்ப அதை நம்ம ஒரு திரும்ப சொல்றோம், 3 வேளை சாப்பிடுங்க, காலைல கரெக்டா குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு முறை குளிங்கன்னா அதை யாரும் மறந்துடுவாங்க. அதுக்குன்னு ஒரு விசேஷமான நாளை வச்சு அன்னைக்கு நீங்க அதை வலியுறுத்தும் போது மக்கள் மனசுல அது என்னைக்குமே ஏன்னு ஒரு கொஸ்டின், நாளப்பின்ன என்னைக்காவது ஒருத்தன் கொஸ்டின் போட்டு என்னன்னு கேட்க மாட்டானா அப்படிங்கறக்காக தான் வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா தீபாவளிங்கிறது நரகாசுரனை அழிச்ச நாள் அப்படின்னா ஒரு தீக்குற்றமான ஒரு நாள். அந்த தீக்குற்றத்தை நினைவுபடுத்தி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நமக்குள்ள புகுத்துறாங்க.